Thank you, Jesus. Thank you, Jesus. Riba kabala bara bala bara ba shakala dara dara bala yala kala dara dara bo. ஏசையா என் ஏசையா என் ஆதரவே, எங்கள் அடைக்கலமே, எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, என் பலனாகிய கர்த்தாவே, ஓ எங்களுக்கு துணையாய் இருக்கிறவரே, எங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவரே, உம்முடைய பாதத்தில் வந்து ஜெபிக்கும் போதெல்லாம் எங்கள் கூக்குரலை கேட்கிறவர், எங்கள் பெருமூச்சின் சத்தத்தை கேட்கிறவர், எங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கிறவர், எங்கள் கண்ணீரை காண்கிறவர், எங்கள் வேதனைகளை அறிந்தவர், ஓ எங்கள் செபத்தை கேட்கிறவர், அப்பா எங்கள் வியாகுகளை அறிந்தவர், எங்கள் துயரங்களை அறிந்தவர், அப்பா ஏசையா 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 ஓரி பலதர லரக பலதர பலதர ஷகலதர தரபோ ஓரி பக பலதர லரதர பரியல கலதர தரபா. 430 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடல. ஆனா ஒரு நாள் கர்த்தரை நோக்கி அவர்கள் கூப்பிட்டார்கள். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டார். கர்த்தர் அவர் அழுகுரலை பார்த்தார். அவர் வேதனைகளை அறிந்தார். அறிந்த தெய்வம் மாத்திரமல்ல, நான் உடனே போய் அவர்களை விடுவிக்க போறேன். அவங்க பெரு மூச்சு என் செவிகளில் ஏறிட்டு என் சந்நிதியில் வந்து எட்டினது. நல்ல கையை தட்டி இந்த காலை வேளையில, ஓ இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் ரீபா கபா லதா ரபா ரியா லக்கா தரபா இன்றைக்கு ஏறெடுக்கிற துதி சத்தம், ஜெப சத்தம், துதி சத்தம், ஸ்தோத்திர சத்தம், நன்றி சத்தம், ஓ ஜீசஸ் பரலோகத்தில் வந்து பரலோகத்தில் சென்று ஓ உங்க செவிகள்ல எட்டி போவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. அப்படியே கையை உயர்த்தி, பரிசுத்த ஆவியானவரே உடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். நீர் ஒரு விஷயம் எங்களை ஜெபிக்க துதிக்க, ஆண்டவரே அப்பா தாவீது சொன்னது போல இன்னும் நான் கர்த்தரை துதிப்பேன். ஆண்டவரே எங்களுக்கு வருகிற நெருக்கங்களை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் துதிக்க மறந்துடக்கூடாதுப்பா, ஜெபிக்க மறந்துடக்கூடாதுப்பா. ஆண்டவரே எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமே, பரிசுத்த ஆவியானவரே, தேங்க்யூ லார்ட். ரிபகதரதரதரபா. என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளம் புரிந்தவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? கர்த்தர் நம்மை காண்கிறவர், கர்த்தர் நம்மை தூக்கி சுமக்கிறவர். யார் நம்மை தூக்காவிட்டாலும் கர்த்தர் கையை நீட்டி நம்மை தூக்கி எடுக்க அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. நல்ல விசுவாசத்தோட கையை தட்டி, அப்பா ஜீசஸ், ஆண்டவரே எங்களோட இணைந்து ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளோட கர்த்தர் இடைப்படுவீராக. இன்றைக்கு நீங்கள் பேசுவீராக. ஆண்டவரே எங்களை தூக்கி எடுக்க போகிறீங்கப்பா. எதிலெல்லாம் எங்கள் கால் சிக்கி கொண்டிருக்கிறது,
எதெல்லாம் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம், எவைகளிலிருந்து நாங்கள் முறையிட்டு கொண்டிருக்கிறோமோ அப்படிப்பட்ட முறையிடுகிற சத்தத்தை கேட்டு கர்த்தர் ஆண்டவரே பரலோகத்திலிருந்து கையை நீட்டி உம்முடைய வலது கரத்தை நீட்டி அப்போ அப்படிப்பட்ட உலையான சேற்றிலிருந்து, அப்படிப்பட்ட குடியிலிருந்து, வேதனைகளிலிருந்து, கவலைகளிலிருந்து எங்களை தூக்கி எடுக்க போவதற்காக ஜீசஸ் நன்றி 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 செலுத்துகிறோம். ஆண்டவரே உம்முடைய திருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆளுகை செய்யுங்க. தொடர்ந்து தேவ பிரசன்னம் இந்த இடத்தை மூடட்டும். தேவனுடைய ஆளுகை எங்களை ஆளுகை செய்யட்டும். தேவ கரம் எங்களை பிடிக்கட்டும். தேவனுடைய வெளிப்பாடுகள், தேவன் தருகிற சுகம், தேவன் தருகிற அற்புதங்கள், தேவன் தருகிற வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவரே எங்களை உங்களுடைய ஒரு விசையாய் உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நல்லா சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தாயினும் மேலானவர். வசனம் சொல்லுது, உன் தாயும் உன் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும். தாவீது சொல்றாரு சங்கீதத்தில், என் தாய் என் தகப்பன் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இன்றைக்கு ஒரு நம்பிக்கை, கர்த்தர் நம்ம சேர்த்து கொள்வார். யார் கைவிட்டாலும் கர்த்தர் கைவிட மாட்டார். கையை தட்டி நல்லா சோத்திரம் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீரை கர்த்தர் அவருடைய கணக்கில் வச்சிருக்கிறார். எவ்ரிதிங் ரெக்கார்டர். அவர் ரெக்கார்ட் பண்றாரு. உங்க கண்ணீரை அவர் சேமிச்சு வச்சிருக்கிறார். ஏன் தெரியுமா? மகனே மகளே, ஒரு நாள் வரப்போது நீ எதுக்கெல்லாம் கண்ணீர் விட்டையோ அதற்கெல்லாம் நான் நன்மை செய்ய ஆயத்தமாக இருக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோட சேர்ந்து இந்த பாடலை பாடுங்க. தேங்க்யூ லார்ட். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகிறவர். சோர்ந்திட்ட நேரமெல்லாம் மகனே மகளே என்று நமக்கு புது கிருபையை தருகிறவர், புது பலனை தருகிறவர். நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்திருக்கிறவர். நம்முடைய கதறுதல் கேட்டறிந்தவர். இந்த உபவாச ஜபத்துல எல்லா கவலைகள் மத்தியிலும் கர்த்தரை பாடி துதித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் நிச்சயமாய் இன்றைக்கு இந்த அதிகால வேலையில, இந்த காலை வேலையில உனக்கு இறங்குவார். உன் குடும்பத்துக்கு இறங்குவார். உன் பிள்ளைகளுக்கு இறங்குவார். இந்த சபைக்கு இறங்குவார். ஓ ஜீசஸ், நீ யாருக்கெல்லாம் கண்ணீர் விட்டாயோ அவர்களுக்கு கர்த்தர் இறங்குவார். இறங்கி அற்புதத்தை செய்வார். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர். சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் எனக்கு அளித்தீர். தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர். சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் எனக்கு அளித்தீர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா?
கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையப்பல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையப்பல் தூக்கி சுமப்பவர். ஓ ஜீசஸ், நன்றி அப்பா. கண்ணீரை கணக்கில் வைத்தவரே, கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையப்பல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையப்பல் தூக்கி சுமப்பவர். தேங்க்யூ அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, இயேசு ராஜா, தூசியும் சாம்பலமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈந்தளித்து, உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியமும் ஆவான். கர்த்தராகிய நான் இதை ஏற்ற காலத்துல தீவிரமாய் நடப்பிப்பேன், தீவிரமாய் நடப்பிப்பேன் சொல்லி, ஐயா எங்களை எங்கள் மேல உம்முடைய அபிஷேகத்தை கொடுத்து ஆயிரங்களுக்கு, லட்சங்களுக்கு, கோடிகளுக்கு எங்களை கர்த்தர் பயன்படுத்துகிற தெய்வமே, பயன்படுத்துகிற தெய்வமே, உமக்கு நன்றி அப்பா. இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம். தேங்க்யூ லார்ட். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈந்தளித்தீர். தூசியும் சாம்பலுமாய் குப்பையில் கிடந்த என்னை ஆயிரமாய் மாறும் அபிஷேகம் ஈந்தளித்தீர். நன்மைகளை எண்ணி பாடுவே. நல்ல கையை தட்டி இயேசு ராஜாவே, ஓ நன்மைகளை எண்ணி பாடுவே. என்றும் நல்லவரை உம்மை போற்றுவே. நன்மைகளை எண்ணி பாடுவே. என்றும் நல்லவரை உம்மை போற்றுவே. என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையப்பல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையப்பல் தூக்கி சுமப்பவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்றும் தந்தையப்பல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையப்பல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையப்பல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையப்பல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர்,
தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க, நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க, நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, நன்றி 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 நன்றி. அர்ச்சன் தேங்க்யூ லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை உணர்றீங்க? பாட்டு உணர்ந்து பாடினாதான் தேவ பிரசனத்தை உணர முடியும். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் தேவ பிரசனம் இருக்குதா? உங்களுக்குள்ள தேவ பிரசனம் இருக்குதா? அன்றைக்கு யாக்கோபு சொல்கிறாரு, ஒரு வனாந்தரமான இடத்துல தூங்கும்போது சொல்கிறாரு, மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் தேவன் இருக்கிறார். ஒருவேளை அவரை நினச்சி படுத்தாருன்னு தெரியல. ஏன்னா ஆண்டவர் தானே சொன்னார், இப்போப்பா நீ போ, நான் கூட வரேன். அப்போ கண்டிப்பாக ஆண்டவர் கூட இருக்கிறார் என்ற நினைவோடு தான் தூங்கியிருப்பார் யாக்கோபு. அல்லேலூயா. அதனால தான் படுத்த உடனே ஒரு 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 ரெவலேஷன் வருது அவருக்கு, மெய்யாகவே இந்த இடத்துல கர்த்தர் இருக்காருப்பா. அல்லேலூயா. அதுதான் நம்ம பார்க்கணும். இன்றைக்கு ஜபத்துக்கு வந்திருக்கிறோம். பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ மகிமை, தேவ கிருபை என்னை அப்படியே மூடுதுப்பா. ஏதோ ஒரு காற்று, ஒரு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் இங்கே இருக்கிறேன். என் ஆண்டவர் தொடுறாரு, ஆண்டவரோட பேசிகிட்டு இருக்காரு. அந்த ஒரு ரெவலேஷன் நமக்கு வரணும். அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு நமக்கு வரணும். அல்லேலூயா. தாயினும் மேலானவர். இந்த உலகத்தில் தாயை ரொம்ப கனப்படுத்துகிறாங்க. வசனமே சொல்லுது, எப்பா பிள்ளைகளே உன் பெற்றோருக்கு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்க. பெற்றோர்னா தாய் தகப்பனும் அதில் அடங்கிடுறாங்க. ஆனால் அதை தாண்டி நம்ம ஆட்கள் என்ன பண்ணிடுறாங்க, சிலையெல்லாம் வச்சிடுறாங்க. சிலை வச்சு மாலை போட்டு எங்கள் அம்மாப்பா, எங்கள் அம்மா. நிறைய பேர் ஃபோனில் ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க, ஐ லவ் யூ அம்மா, ஐ மிஸ் யூ அம்மா. எப்பா அப்பா அம்மா எல்லாம் ஒரு நாள் போயிடுவாங்க. ஆனால் ஒருத்தர் மட்டும் கடைசி வரைக்கும் நம்ம கூட வருவார். அம்மா பாதியில் போடுவாங்க, அப்பா பாதியில் போடுவாங்க, அண்ணன் தம்பி உறவுகள் மாமா மச்சான் எல்லாம் பாதியில் போயிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட வருகிறவர், கரத்தை பிடிக்கிறவர், கைவிடாதவர். ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, உங்க கூட எத்தனை பேர் வராங்க? பாதி பேர் போயிட்டாங்க, பாதி பேர் இல்லை. நான் தனியாக தான் இருக்கிறேன் பாஸ்டர். யாக்கோபை போல யாருமே இல்லாத சூழ்நிலை. ஆனால் யாக்கோபோட ஒருத்தர் இருந்தார். அவர் யாக்கோபை பலப்படுத்தினார். யாக்கோபே நீ போ, நீ போகிற இடமெல்லாம் நான் உன் கூட தான் வருவேன், நான் உன்னை பாதுகாப்பேன், நான் உன்னை தப்பு வைப்பேன். அது மாத்திரம் இல்லை, 20 வருஷம் நீ கழித்து வரும்போதெல்லாம் நான் 2 பரிவாரத்தோடு திரும்பி வர பண்ணுவேன்னு யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்த கர்த்தர் கூடவே போனார், கூடவே நடந்தார், கூடவே பார்த்தாரு. ஹல்லேலூயா. அவர் தாயினும் மேலானவர். யாக்கோபுக்கு அப்பா கூட இல்லை, அம்மா கூட இல்லை, அண்ணா இல்லை, சொந்த பந்தங்கள் இல்லை, தனிமரமாக நிற்கிறார் யாக்கோபு. தனியாக இருக்கிற யாக்கோபோடு தான் கர்த்தர் இருந்தார். நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆன்லைனில் பார்க்குற தேவ பிள்ளைகளே, என்னை விசாரிக்க, என்னை அரவணைக்க, சாப்பிட்டியான்னு கேட்க யாராவது இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை. இன்னைக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக சொல்கிறாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். யாக்கோபே யாக்கோபே நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ கவலைவே படாத, நீ கலங்காத, திகையாத. ஹல்லேலூயா. ரிபா கபலபர சகலதரபு. யாக்கோபு போல
துரத்தி விடப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் கர்த்தர் இன்றைக்கு சொல்கிறாரு, யாக்கோபை கூட நான் இருந்தேன், அதே யாக்கோபின் தேவன் நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் உன் கூட தான் இருக்கிறேன். கலங்காத, கலங்காத, அழாத மகனே மகளே. இந்த சத்தத்தை கேட்டு அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணித்து, ஆண்டவரே எனக்கு யாரும் நினச்சி வந்தேன், ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு நான் உன் கூட இருக்கிறேன்னு சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்ந்து போன நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரமெல்லாம் புது பலன் தருகிறவர், புது ஸ்ட்ரென்த்துங்க. இறக்கிற கிணறு தான் சொரக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால நம்ம எதுவும் சாதிச்சிட முடியாது. அப்ஸ் அண்ட் டவுன் வரும்பொழுது தான் எப்பா நான் தான் அதை நிரப்ப முடியும். நீ இழந்து போன ஜெப வாழ்க்கையாக இருக்கட்டும், பரிசுத்த வாழ்க்கையாக இருக்கட்டும், கிருபையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அந்த இடத்த நான் தான் ஃபில் பண்ண முடியும். அல்லேலூயா. சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் தருகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய கண்ணீரை கணக்கில் வைத்தவர். இந்த ஆராதனையில் பார்த்து கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை இது வரைக்கும் இந்த வருஷம் ஜனவரியிலிருந்து இந்த பிப்ரவரி மாதம் இன்றைக்கு 7ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வடித்த எல்லா கண்ணீருக்கும் கர்த்தர் பதில் செய்ய போகிறாரு, பதில் செய்ய போகிறாரு. ஓ ஜீச ரீபா கபலத ரபா ஷகலத ரத ரத ரபா. அப்படியே ஆண்டு சமூகத்தில் எழும்பி நின்று தேங்க்யூ லார்ட். ஓரி கபலதரலரதரதரபா. கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்த. உங்கள் கண்ணீரை கணக்கில் வச்சிருக்கிறாரு, நீங்கள் மறக்கவே கூடாது. தாவீது சங்கீதத்தில் சொல்கிறாரு, என் அலைச்சல்களை எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை துருத்தில் வைத்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ் சொல்லுங்க, இயேசுவேன்னு கூப்பிடுங்க, இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. தேங்க்யூ லார்ட். நன்றி 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 அப்பா. கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர், கண்ணீரை கணக்கில் வைத்தவர். நல்ல கையை தட்டி பாடுங்க ஆண்டு சமூகத்தில், நல்ல புது பலத்தோடு. கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளும் புரிந்தவர், என்னை நீர் அறிந்தவர், என்னுள்ளும் புரிந்தவர், தாயினோ மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தாயினோ மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர், தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர், சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் எனக்கு அளித்தீர், தூரத்தில் இருந்தும் என் நினைவினை அறிகின்றீர், சோர்ந்திட்ட நேரமெல்லாம் புது பலன் எனக்கு அளித்தீர், கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர், 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 கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்தன் கதறுதல் கேட்டறிந்தவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் இருக்குதுங்க, வசனம் இருக்குது.
430 வருஷம் கர்த்தரை நோக்கி கூப்பிடல ஜனங்கள், மறந்துட்டாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவ்வளோதான். அவங்க யாரடா நோக்கி கூப்பிடுறதுன்னு தெரியாமல் இருக்கிற நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்தது, நினைவு வந்தது. ஐயோ, நம்மளை ஆண்டவர் தானே தெரிந்து கொண்டார், அவர் தானே எகிப்து கொண்டு வந்தார் 70 பேரா. நம்ம மறந்து மனம் போல வாழ்க்கையில் வாழ்ந்துட்டோமே, ஜெபிக்க மறந்துட்டோமே, துதிக்க மறந்துட்டோமே, தேவ சமூகத்தை போகிறத மறந்துட்டோமேன்னு சொல்லி அன்றைக்கு தான் அவங்களுக்கு நினைவு வந்து ஆண்டவரை சத்தமிட்டு கூப்பிட்டாங்களாம். தேங்க்யூப்பா, ஓ ரஷகலதரதரகலதரதரதரபா. யாத்ராகமோ 3வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து, ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அறிந்திருக்கிறேன், அறிந்திருக்கிறவர், 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 வேதனைகளை அறிந்திருக்கிறவர். உங்க சூழ்நிலை அவர் அறிந்திருக்கிறார், உங்க பலவீனங்களை அவர் அறிந்திருக்கிறார், நீங்கள் படுகிற உபத்திரவத்தை அவர் அறிந்திருக்கிறார். கண்ணீரை கணக்கில் வைத்தவர், எந்த கதறுதல் கேட்டறிந்தவர். யோசிச்சு பாருங்க, அவங்க அவ்வளோ கூக்குரல், அவங்க போட்ட சத்தம் கத்தரை அசைச்சிடுச்சு. கத்தர் இறங்கிட்டாரு. ஏய் அப்பா, அவங்க போடுற சத்தம் என் காதுக்கு வந்துடுச்சுப்பா, அவங்க கூக்குரலை கேட்டுட்டேன்ப்பா, அவங்க படுகிற வேதனைகளை நான் அறிந்துட்டேன்ப்பா. நீங்கள் படுகிற வேதனைகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீங்கள் எந்த சூழ்நிலை வழியாய் போனாலும் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிற தெய்வம். நல்ல கையை தட்டி கொண்டாரு, சோத்திரம் பண்ணி வாய்களை திறந்து, ஓ ரீபா ராதா ரா ஷக்கலாதா ராதா ரக்கலாதா ரபோ. அறிந்திருக்கிறவரே, எங்கள் அலைச்சல்களை அறிந்திருக்கிறவரே, எங்கள் பாடுகளை அறிந்திருக்கிறவரே, எங்கள் வேதனைகளை அறிந்திருக்கிறவரே, எங்கள் குறைவுகளை அறிந்திருக்கிறவரே, எங்கள் பலவீனங்களை அறிந்திருக்கிறவரே. ஓ ரீபா ரா ஷக்கலாதா ராதா ரக்கலாதா ராதா ரபோ. நான் படுற கஷ்டம் யாருக்குங்க தெரியும் நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை. அப்படி யாராவது நினச்சி வந்திருக்கீங்களா? உள்ள அந்த சிந்தையை மாற்றுங்க. கர்த்தர் ஒருத்தர் அறிஞ்சிருக்கிறாரு, அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். தாவீது சொல்றாரு, என் தேவனே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என்ன நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்கப்பா. என் உள்ள, என் வேதனை, என்னுடைய கவலை எல்லாவற்றையும் அறிந்துகிற கர்த்தர். 2 கையை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர், நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எஸ், தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர். எஸ் எஸ், ஓ ரகபா ரதரபா. நீங்க பாடுங்க. இயேசு ராஜா, என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். என்னை நீர் அறிந்தவர், என் உள்ளம் புரிந்தவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். தாயினும் மேலானவர், என்னை தந்தையை போல் தூக்கி சுமப்பவர். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் நம்ம கூட தான் இருக்கிறாரு, அறிந்திருக்கிறாரு. நீங்க போகும் வழி அவர் அறிந்திருக்கிறவர்.
யோபு சொல்றாரு, நான் போகும் பாதை அவர் அறிந்திருக்கிறார், அறிந்திருக்கிறார். ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர், வேதனைகள் அறிந்திருக்கிறவர், என் கூக்குரலை கேட்டு எனக்கு பதில் தருகிறவர். ஓ ரகபலர ஷகலதரதரப ரியலகலதரதரப ரியலகலதரதரப ஓ ரிபா கபலரதர ஷகபரதரகதரதரபோ ஜீசஸ். ஏசையா, எங்க பிள்ளைகள் படுகிற வேதனைகளை, எங்க பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா இடுகிற கூக்குரலை நீங்க கேட்டு, ஆண்டவரே நீங்க கேட்டு அப்பா எங்க பிள்ளைகளை கர்த்தர் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. நாங்க நிறைய வேலையில் உங்களை கூப்பிட மறந்துட்டோம்ப்பா, சாரி ஆண்டவரே. ஜெபிக்க மறந்துட்டோம், சாரி, மன்னிச்சிடுங்க. உங்களை நோக்கி கூப்பிட மறந்துட்டோம், மன்னிச்சிடுங்க ஐயா. பரிசுத்த ஆவியானவரே, உம்மையே நோக்கி கொண்டிருக்கிற, உம்மையே நோக்கி கூப்பிடுகிற ஒரு நபரா இந்த காலை வேலையில நான் அர்ப்பணிச்சிடுறேன். என் கஷ்டத்தின் மத்தியில் உங்களை தான் நோக்கி கூப்பிடுவேன், என் வேதனைகள் மத்தியில் உங்களை தான் நோக்கி கூப்பிடுவேன், என் உபத்திரவங்கள் மத்தியில் உங்களை தான் நான் நோக்கி கூப்பிடுவேன். நான் என் தனிமையிலும் நான் உங்களை தான் நோக்கி கூப்பிடுவேன். பரிசுத்த ஆவியானவரே, ரெண்டு கையை உயர்த்தி ரீபாலாரதர ஷகலதரபா ஓ ரீபாலதரதரபா ஓ ரகலரதரலரதர கபலதரதரபா ஓ ரிபா கபலதரபலதரபா ஷகலதரதர கலதரபா ஓ ரிபா கபலரதரலரதர ஷகதரதரபா ரிபாலரதர கபலதரதரதர கலதரபா ஓ ரிபாலரலர ஷகலதரதரபோ ரிபாலதரலரதர கபலதரதரபோ யபர ஷகலதரப ரியலகலதர ரகலதரபோ ரிதனதனமா. எங்களை ஒரு விசையாய் மறுபடியுமாய் உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய அந்த கிருபை எங்களுக்கு தருவீராக. ஈசாக்கு மறுபடியும் துறவை தோண்டி, எலியா மறுபடியும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி, நாங்க விட்டுறக்கூடாதுப்பா. நாங்க சோர்ந்து போய் எங்க ஜெப வாழ்க்கையை விட்டுறக்கூடாது. நாங்க சோர்ந்து போய் தேவனை ஆராதிக்கிறத விட்டுறக்கூடாது, வேதத்தை வாசிக்கிறத விட்டுறக்கூடாது, ஊழியம் செய்கிறத விட்டுறக்கூடாது. ஓ ஈசாக்கை போல, எலியாவை போல மறுபடியும் மறுபடியும் திரும்பவும் கர்த்தர் எங்களை ஜெபிக்க, ஆராதிக்க, துதிக்க, ஓ ஊழியம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில எங்களுக்கு கூடிய அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை, அப்படிப்பட்ட ஒரு தேவ கிருபையை, அப்படிப்பட்ட ஒரு ஜெப மேகத்தை பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆண்டவரே அப்பா ஆலய முழுவதும் நிரம்பட்டும் ஆண்டவரே, எங்கள் மேல நிரம்பட்டும் ஆண்டவரே அப்பா ஜீசஸ். அப்படி ஆண்டு சமூகத்தில் முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். ஏசாயா 41:15, ஏசாயா 41:15 அவருடைய வசனம் சொல்லுது, இதோ நான் உன்னை போர் அடிக்கிறதற்கு புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள இயந்திரமாக்குகிறேன். நான் உன்னை ஷார்பன் பண்ணுறேன். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே உன் சிந்தையை ஷார்ப் பண்ண போகிறேன். உன் இருதயத்தை நான் புதிதாக்க போகிறேன். உன் காரியத்தை நான் புதிதாக்க போகிறேன். ஓ ரபா கபா லபா ரபா லபா ர ஷகல தர தர தரபா
ஓ ஜீச, என் ஜெப வாழ்க்கை, என் ஜெப வாழ்க்கை, ஓ என் முழங்கால், என் உபவாசம், என் துதி ஆராதனை, ஓ ஜீச. ஏன் தெரியுமா? ஏன் நம்மளை ஆவியானவர் ஷார்பன் பண்றாரு? வசனம் சொல்லுது, எப்பா நான் உன்னை ஷார்ப் பண்ணுறதுக்கே சும்மா இல்லை, மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை சாதாரண பதுரை போல காற்று அடிச்சா பறந்து போகிற பதருக்கு ஒப்பாக மாற்றுவே, ஒப்பாக்கி விடுவாய். பரிசுத்த ஆவியானவரே, எங்களை கர்த்தர் இன்னும் புதிதும் இன்னும் கூர்மையமான எங்களை கர்த்தர் ஒரு கருவியாக இந்த காலை வேளையில் ஆண்டவரே அப்பா மாற்றுவீராக. ஒரு புது கருவியாக, ஒரு புது படைப்பாக பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே எங்க ஜெப வாழ்க்கை புதிதாய் மாறட்டும். எங்க பரிசுத்த வாழ்க்கை ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் புதிதாய் மாறட்டும். மிதிக்கக்கூடிய கிருபைகளை தாங்க, நொறுக்கி போடக்கூடிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. சோத்திர பதரை போல ஆண்டவரே குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. யாக்கோபே, யாக்கோபே என்னும் சிறுபூச்சியை நீ பயப்படாத, கலங்காத, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நீ மலைகளை தாண்டுவேன், பள்ளங்களை கடந்து போவேன். ஓ ரதர ஷகலதரதரதரபா. அப்படியே 2 கையை உயர்த்தி அவர் நம்மளை ஷார்பன் பண்றார். நீ மிதிப்ப, நீ நொறுக்கி போடுவ. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையில் தீர்க்க தரிசனமா நம்மளோட இடைப்பட்ட நல்ல வசனங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஓ ரதரலர ஷகல. தேவனே நல்லா ஜெபாவிக்கா ஜெபிக்கலாமா? எல்லாம் நல்லா ஸ்தோத்திரம் நல்லா துதிங்க துதிங்க, விட்டுறாதீங்க. ஆவியானவரே உமக்கு நன்றி இயேசுப்பா, நன்றி ஆவியானவரே. எங்களை ஆறுதல் படுத்தினீர், எங்களை சமாதானப்படுத்தினீர், எங்களை ஆண்டவரே பலப்படுத்த